இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நம்ம செய்யறது சரியா தப்பா, இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும், நிறைய டைம் ஆகும், நிறைய டிலே ஆகும். இதையெல்லாம் தவிர்க்கணும். உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும், உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம். அதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங் இருக்கிறது உங்களுக்காக. இன்றைக்கு உரையாடல்கள் முதலீட்டுகளும் ஒரு புதிய செட்டிங்ல நம்ம ஏற்கனவே பேசிய நண்பர் யோகேஷ் சுந்தரமோட பேச போறோம். யோகேஷ் நிறைய கேள்விகளை இந்த செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஓவர் டு யோகேஷ். குட் மார்னிங். இன்னைக்கு எபிசோட்ல we are going to talk about the wisdom of experience, learning from seasoned traders. நீங்க you have gone through 3 or 4 decades of investing. இதுக்கு முன்னாடி you had a family business. So talk us about your journey. Why did you leave the family business and get into stock markets? And what were the lessons that you were able to export from the family business, from running the family business to stock market? So firstly, from the time I finished my studies till 2012, I was very much involved and singularly running my family business. And I run money. So I didn't actually leave it for a very, very long time. And I was also doing a parallel journey in investing. இங்கே இருந்தா அங்கே இருந்தேன், 2 வேலை பேசிக்கா. ரெண்டாவது வந்து அது ஆப்டிமலா இருந்துரா இல்ல சப் ஆப்டிமலா இருந்து, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், அது உங்களுக்கு இம்பெடிமெண்டா இருந்துரா 2 இடத்துலும்? தற்செயலா பார்த்தேன்னா என்னுடைய வெரி பிக் growth வந்து நான் இது விட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தற்செயலா நடந்த ஒரு நிகழ்வு. இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ். I don't think it was because of the business pulling me down. அப்படி நான் நினைக்கல. ஏன்னாக்கா 2009 I had started iThought. So 3 years I had my investing, I had iThought, I had my family business. In addition to this, I have done farming also. I have been supervising and running a farm also, agriculture also. So I don't think that business is an impediment to growth for an investor. எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்வெஸ்டர் பிசினஸ் ரன் பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிசினஸ் ரன் பண்றதை நிறுத்திட்டு இன்வெஸ்டர் ஆறவங்க செய்யற பல விஷயங்கள் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அந்த பிசினஸ் செய்யும் போது நீங்க கிரவுண்டடா இருக்கீங்க, எப்பவுமே நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, கிரவுண்டடா இருக்கீங்க. பொழுதுபோக்குக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, எக்ஸைட்மெண்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்டிங்ல எதுவும் செய்ய வாய்ப்புகள் இல்லை. பிசினஸ் உங்களை ஃபுல்லா டைட்டா வச்சிருக்கும். ஸோ அந்த வகையில நான் வந்து அது ஒரு டிராகாவோ அல்லது ஒரு ஹேண்டிகேப்பாவோ நான் நினைக்கல பிசினஸ் பண்றது. பிசினஸ் நீங்க பண்ணும்போது தான் நீங்க பல பேரோட இன்ட்ராக்ட் பண்றீங்க. எத்தனையோ பேர், எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ், எத்தனையோ சர்வீசஸ். ஒரு இடத்துல என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. நீங்க சர்க்குலேஷன்ல இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு சர்க்குலேஷன்ல இல்லை. அவங்க ஏதோ கம்பெனிஸோட பேசுறாங்க, கம்பெனி சொல்றது அப்படியே நம்புறாங்க, அதை வந்து செயல்படுத்துறாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிறது சரியா இருந்தா லக்கி, இல்லைன்னா பேட் லக். நிறைய பேர் கம்பெனி சொல்றதை நம்பி வீணா போயிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிசினஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல இந்தியாவில் அதுவும் குறிப்பா சொல்லணும்னா பிசினஸ் நம்ம டைம் நிறைய தேவையில்லாத விஷயங்களுக்கு எடுத்துக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய கவர்மெண்டோட இன்டராக்ட் பண்றது, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் டைமை வந்து தேவையில்லாம வீணடிக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் வீணாகும்போது அந்த டைம் நீங்க வந்து இன்வெஸ்டிங் ஓரியன்டா பண்ணியிருந்தா எவ்வளவோ பெட்டரா இருக்கும்ன்றது நிச்சயமா உங்களுக்கு தோணும். ஸோ அந்த வகையில் சம் டைம் கெட்ஸ் வேஸ்டட் இன் பியூரோக்ரஸி, ரெட் டேப், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. லீகல் issues which should not be there itself they will create, and then you will fight your way to prove you're correct. நிறைய நடக்கும். ஸோ அந்த வகையில் டைம் வேஸ்ட் ஆகும் பிஸ்னஸ் பண்ணுறதுனால, டெஃபினட்டாக ஆகும். ஒரு இன்வெஸ்டருக்கு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகுது ரொம்ப கம்மி. ஃபுல் டைமும் தனக்கு தேவையான வகையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. தட் இஸ் வாட் ஐ திங்க் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பீயிங் அ பிஸ்னஸ் அண்ட் பீயிங் அ இன்வெஸ்டர். பட் பீயிங் அ இன்வெஸ்டர் மேக்ஸ் அ பர்சன் வெரி லேசி, யோகி. I don't like that. But வெறும் இன்வெஸ்டரா இருந்திருக்கேன் லைஃப் ஃபுல்லா அப்படின்னு சொல்றவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மரியாதை வரதில்லை யோகி. வெறும் இன்வெஸ்டர், வெறும் ட்ரேடர், அது மாத்திரம் பண்றேன்னு சொல்றத பார்த்தா எனக்கு மரியாதை வரதில்லை. ஏன்னா அவங்களோட வேர்ல்ட் வியூவே வந்து ரொம்ப நேரவா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அது பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கா இருந்தாலும் சரி, சோசியலா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் நேரவா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ப்ராடா இல்லை. ஸோ பிஸ்னஸ்லேருந்து என்ன ஸ்கில் செட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இன்வெஸ்டிங் கெரியரில்? பிசினஸ் உனக்கு அட்வர்சிட்டியை ஃபேஸ் பண்ண சொல்லித்தர மாதிரி எதுவுமே சொல்லித்தராது. வேற எதுவுமே சொல்லித்தராது அட்வர்சிட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு. நினைச்ச நேரத்துக்கு எதுவுமே நடக்காது. அண்ட் இதோ நல்லா இருக்கும்னு ஒரு வருஷம் நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட் பிசினஸை தலைகீழா மாத்தி போட்டுரும். இந்த அன்னோன்னு சொல்லுவாங்க, அது வந்து பிசினஸ்ல எக்கச்சக்கமா வரும். ஸோ இந்த அன்னோனை ஃபேஸ் பண்ணி நீ பிசினஸ்ல பழகி போய் அது இன்வெஸ்ட்மெண்ட்ல நடக்கும்போது பார்த்தது தானே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். யூ சீன் இட் பிஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் டெஃபினட்டா பிசினஸ்ல இருந்து இன்வெஸ்டிங்க்கு நமக்கு ஒரு டெஃபினட் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ அதுதான் பிசினஸ்ல இருந்து நம்ம இன்வெஸ்டிங்ல கொண்டு வர ஒரு பெரிய ட்ரேட், ரெசிலியன்ஸ். ஸோ இப்போ நான் லாங் பேர் மார்க்கெட்ஸ் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு 94 இருந்து 99 அப்போ வந்து இன்கம்க்கே ஏதோ கொஞ்சம் ஒரு 10-20% ட்ரேடிங் ஏதோ ஒன்று பண்ணி அந்த வேல்யூவேஷனை கண்டுபிடிச்சு அது மீன் ரிவர்ட் ஆகும். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஷேர் ரொம்ப கீழே போயிடும், அதுக்கப்புறம் மறுபடியும் அது ஒரு ஃபேர் வேல்யூக்கு வரும். இந்த கீழே போகிறதெல்லாம் பார்த்து வாங்கி மேலே வரும்போது வித்து நம்ம லைஃப் ரன் பண்ணுவோம். ஏன்னா இந்த மல்டி பேகர்லாம் அப்போ நினைச்சு கூட பார்க்க முடியாது சில காலகட்டங்கள். அப்ப அதே பீரியட்ல நீ பிசினஸ் பண்ணும்போது பிசினஸ்லயும் உனக்கு வந்து பெரிய ஆப்டிமிசம் ஏற்படாத மாதிரி தோணலாம். பிசினஸும் கஷ்டப்படும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ கஷ்டப்படும் போது இது என்ன பெரிய விஷயம், பிசினஸ்ல நம்ம இந்த கஷ்டம் எல்லாம் பாக்குறோமேன்ற ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். இப்போ வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்காது, அவன் வீக் ஆயிடும். 5 வருஷம் இன்கம் இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோயே, எப்படி நீ இன்வெஸ்டரா ஃபுல் டைமா இருக்க முடியும்? ஏதாவது ஒரு வேலை தேடிட்டு போய் எதையாவது ஒன்று பண்ணணும், உனக்கு சோஷியல் ப்ரெஷர் வந்துடும். ஸோ பிசினஸ் இருக்கும்போது அது ஒரு பிசினஸ் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீ அதை பார்க்க முடியும், மற்றவங்களுக்கும் அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரெசிலியன்ஸ் வந்துடுது அந்த மாதிரி வருது. இது ரே டாலியோ காட்சி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஆரம்பிச்சார். எல்லாரும் தெரியும், பிரிட்ஜ் வாட்டர் இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட். முதல் 10 வருஷம் சம்பாதிக்கல. ஸோ எப்படி கம்பெனியை நடத்தினார்? கன்சல்டிங் இன்கம் வச்சு தான் he was able to keep the lights burning. So but it taught him lot of things. So இந்த மாதிரி how did you manage business and investing? உங்க டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? See, அந்த பீரியட்லாம் 14-15 hour day, definite 15 hour day, almost 7 days வேலை இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் சொல்றா 70 hours per week ஒர்க் பண்ணதுதான் மந்த்ரா ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்றா. நீங்க இது பண்ணிருக்கேன், 2 business and investing ஜகல் பண்ணிருக்கேன். வாட் கெப்ட் யூ கோயிங்? I didn't feel it was work. அவ்வளவுதான், சிம்பிள். I never felt it was work. ராத்திரி 10 மணிக்கு படுக்கிற வரைக்கும், 10-11 மணிக்கு படுக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். காலை எழுந்தோடனே பண்ண ஆரம்பிக்கும் ஒர்க், பேப்பர் வந்துடும். ஸோ இதை வந்து நீ ஐயோ காலை எழுந்து 8-5 பேப்பர் படிக்கிறோமான்னு நீ யோசிச்சேன்னா முடியாது. முடிச்சுட்டு அடுத்தது என்னன்னு நீ பார்த்தேன்னா இதுல இருந்து என்ன அடுத்தது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல போய் கியூரியாசிட்டி டெவலப் பண்ணும். அது நேச்சுரலா இருக்கணும். இப்போ சின்ன வயசுல எல்லாம் நமக்கு வந்து என்ன மாதிரி கியூரியாசிட்டி இருக்கும்? யூ வாண்ட் டு ஹேவ் அ சோஷியல் வியூ, யூ வில் வாண்ட் டு ஹேவ் அ வியூ ஆன் ஆர்ட், யூ வில் வாண்ட் டு ஹேவ் அ வியூ ஆன் பாலிடிக்ஸ், அண்ட் தென் யூ வில் வாண்ட் டு ஹேவ் அ வியூ ஆன் யுவர் பியர் சொசைட்டி. உங்களை மாதிரியே இருக்கிறவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதுல யாரு கெட்டிக்காரன், யாருடைய ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு
இருக்கும். அதுல வந்து ஒரு அட்மிரேஷன் இருக்கும், சில நேரங்களில் கிரிட்டிசிசமும் இருக்கும். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவ் கிடையாது. நீங்க பர்சனலைஸ்டா லைஃப்ல பார்க்கும்போது, மற்றவங்களை பார்க்கும்போது, அவன் திருடன், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் தான் உத்தமன், இந்த மாதிரி நீ ஒவ்வொருத்தர டைப் ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டே இருக்கும்போது அது உனக்கு உதவாது. ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல நீ வந்து அது இன்னும் ஜென்டலா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்ப. ட்ரீட்ஸ் பார்ப்ப, லேயர்ஸ் பார்ப்ப. நாயகன் சினிமால நீ நல்லவனா கெட்டவனா தெரியலையே பண்ணுவான், தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல பாதி பேர் பத்தி நம்ம நினைக்கும் போது அவன் நல்லவரா கெட்டவரான்றது ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்கு, நம்ம தெரியாது. ஆக்சுவலா போக போகதான் அவங்க தரப்புல இருக்கிற நியாயமே நமக்கு புரியும். தப்பு இருக்கும், பட் அந்த கரெக்ட்னஸ் ஷுட் ஓவர் ஷேடோ த ராங்ஸ். நீ எந்த குரூப் நீ எடுத்துக்கோ, இந்தியால நான் இந்தியா பத்தி பேசுறேன், நீ எந்த பிசினஸ் குரூப் எடுத்துக்கோ, யாரும் உத்தமன் இல்லை. நான் உறுதியா சொல்றேன், யாரும் உத்தமன் இல்லை. நீ எந்த குரூப் சொன்னாலும் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கான்னு நான் சொல்லுவேன், ஒரு ஈஸியா. பட் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், ஓ இவனா he can do no wrong, ஓ இவனா he can do no right. சோ உன்னுடைய விருப்பு வெறுப்பு ஏற்ற மாதிரி ஒருத்தனை இந்த பாஸ்கெட்ல போடுவேன், இல்ல அந்த பாஸ்கெட்ல போடுவேன். But the real people who are moving forward should not be put in any basket. You have to go with them. So again, I want to come to the aspect of running a business and doing investing. Business one day, you're dealing with employees, you're dealing with the regulator, you're dealing with the government. Trading or investing is a lonely journey. At least in the initial phase, you didn't have employees. இது ரெண்டுமே totally poles apart. இது எப்படி உங்களால் ரெண்டும் bridge பண்ண முடியும்? இங்க நிறைய மனுஷா, இங்க மனுஷாவே கிடையாது. You're on your own. இல்ல, அதாவது அந்த பீரியட்ல எல்லாம் 90s எல்லாம் வந்து நம்மள மாதிரி ஒரு 7-8 பேர் இருந்தாங்க சென்னையில. 7-8 பேர்ல 5 பேர் இல்ல 6 பேர் தேவர் இந்த அனலிஸ்ட் சைட் இன் ஏஎம்சிஸ். மெட்ராஸ்ல இட்ஸ் a lonely place. பாம்பேக்கும் நமக்கும் 2 உலகம் தனியே, அது வேற 2 different worlds. ஸோ இந்த வேர்ல்ட்ல வந்து அவங்களுக்கும் ஒரு கம்பெனி தேவைப்படுது, ஒரு சவுண்டிங் போர்ட் அந்த மாதிரி. அது தவிர 2-3 இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த ஒரு சர்க்கிள்குள்ளதான் நம்ம இருந்தோம், இந்த 7-8 பேர். அதுக்குள்ளதான் நம்ம பேசிப்போம். வெளியில போய் அந்த லோன்லினஸ் நம்ம வந்து டே ட்ரேடிங் பண்றவங்க கிட்ட போயோ ஸ்பெகுலேஷன் பண்றவங்க கிட்ட போய் நம்ம ஒன்னும் அவங்க கிட்ட வேல்யூ ஆட் பண்ணவும் முடியாது, நமக்கு வேல்யூ ஆட் பண்ணிக்கவும் முடியாது. டெய்லி போய் ஒரு ட்ரேடர் கிட்ட போய் நீ பேசியிருந்தேன்னு வச்சுக்க யோகி, டெய்லி பை அவர் வாங்கி விற்கிறவன், என்னோட வேலை இன்வெஸ்டிங்னு வச்சுக்கோங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து நல்லது பண்ணாது, கெடுதல் பண்ணும் ஆக்சுவலா. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரேடர் மேல எனக்கு கோபமோ இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. நீ உனக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கணும், உனக்கு எது நல்லதுங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும். அவனோட நீ ஃப்ரெண்டா இரு, என்னைக்கோ சோசியலா பாரு, ஒரு 1 hour ஜாலியா பேசு, அவனோட நல்ல விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அப்ரிஷியேட் பண்ணு, அது ஓகே. டெய்லி அவன் என்ன பண்றான், அவன் என்ன நினைக்கிறான்னு நீ தெரிஞ்சுட்டேன்னா நீ என்ன பண்ணணும் என்ன நினைக்கணுங்கிறதுல அது வந்து இன்டர்ஃபியர் ஆகும். இப்ப அதுதான் நான் வந்து நிறைய பேர் ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி 100%. நீ ஒன்னதான் வளர்த்துக்கிட்டு இருக்க. இந்த ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரியில யூ ஹேவ் டு லேர்ன், அன்லேர்ன், ரீஇன்வென்ட், கான்ஸ்டன்ட்லி சேலஞ்ச் யுவர் செல்ஃப். அதுதான் இந்த 7-8 பேரோட இது நடந்துட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வியூ இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ யூ ஹாவ் அ பர்டிகுலர் லைக்கிங் ஃபார் பையிங் கிராமியன் ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு நீ பேப்பர் ஸ்டாக்ஸ் கீழே வந்தா என்கிட்ட வந்து சொல்றேன், ஓகே இந்த பேப்பர் ஸ்டாக் இந்த வேல்யூ வந்திருக்கு, இது பிரைஸ் டு புக் இவ்வளவு, இதுல வாங்கினா ஒரு 20-30% ஒரு பாப் இருக்கும், ரிவர்ஷன் டு மீன்ல இவ்வளவு ரிட்டர்ன் வரும் நீ சொல்ற. இது மாதிரி பேசினவங்க 2 பேர் இருக்காங்க அந்த பீரியட்ல இருந்து. அவங்க வந்து இன்ஸ்டியூட் நீ ஒரு செக்டர்ல சொல்றது அவங்க மார்க்கெட் வைடா சொல்லுவாங்க. அது ஒரு விதமான திங்கிங். அது உங்களுக்கு ஓவர்வெல்மிங்கா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்ல. You have come from paint industry. Suddenly when you interact with 7 traders, we're talking different ideas all over the place. அதை எப்படி நீங்க நேவிகேட் பண்ணி see there are more investors அதை டிஸ்டில் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகும், அது அந்த ஜர்னி எப்படி உங்களுக்கு ஜர்னி ஆஃப் தட் டிஸ்கவரி. அது ஒரு பக்கம் நீ படிச்சு கத்துக்கிற, ஒரு பக்கம் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கணும், இந்தியால எப்படி படிக்கிறாங்க, வெஸ்ட்ல எப்படி படிக்கிறாங்க. நான் வந்து 92-93ல கேஷ் ஃப்ளோ பார்க்க ஆரம்பிச்சேன். when there was no cash flow statement. புரியுதா உனக்கு? ஆனுவல் ரிப்போர்ட்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இல்லாத காலத்துல நான் கேஷ் ஃப்ளோ வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அது யார்கிட்ட கத்துண்டேன்? ஏன்னா you are not a finance person. என்னுடைய ஃப்ரெண்ட் உனக்கு தெரியும், until recently a CIO and he retired. அவன் ஒரு நாள் சொன்னான், டேய் நீ 93ல எனக்கு வந்து கேஷ் ஃப்ளோ பத்தி சொல்லி கொடுத்த அப்படின்னு. எனக்கு ஞாபகம் இல்ல. நான் என்னோட கியூரியாசிட்டி அதை கத்துட்டு இருக்கேன், அப்படிதான் எனக்கு தெரியுது.
அதாவது இது வந்து கான்சியஸா போய் பிசினஸ்ல டெய்லி கேஷ் பேலன்ஸ் பிசினஸ் ரொம்ப பார்க்க கஷ்டப்பட்டோம் கேஷ் ஃப்ளோக்கு. அதுதான் உங்களை கேஷ் ஃப்ளோ பார்க்க வச்சுட்டா. பிசினஸ்ல ஒரு கிரைசிஸ் வந்தது. கிரைசிஸ் வரும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் was stuck everywhere. அந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ல இருந்து பிசினஸ் ரிட்ரீவ் பண்ணும். அதாவது அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிகவர் பண்ணி பிசினஸ் ரீகேபிட்டலைஸ் பண்ணி வித்வுட் இன்ஃபியூஷன் ஆஃப் ஈக்விட்டி, வித்வுட் இன்க்ரீசிங் ஆஃப் பாரோயிங் we revived the business. அது பண்ணேன். ஓகே, ப்ராப்ளம் அதனால வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். ரெண்டாவது நீங்க ஒரு வாட்டி சொல்லிருக்கேன் 1992ல ரூபி டிவால்யூ ஆச்சு. அது நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸை இட் கில்ட். அந்த ஈவெண்ட் வந்து இட் ஷேட்டர்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் மெனி ஆண்டர்பிரனர்ஸ். உங்க இண்டஸ்ட்ரியில எப்படி ஆச்சு? ஹவு டிட் யூ நேவிகேட் தட்? So வாட் லெசன்ஸ் டிட் யூ லேர்ன்? மன்மோகன் சிங் பட்ஜெட் வரும்போது 1991 வரும்போது I had completed almost a year in business. Okay. And investing. Okay. I'm going to talk about the business now. Okay. What Manmohan Singh did overnight, like I was a vendor to government, tender business, right? These guys, you know, when 1991 election happened, May, budget came after July, August, whatever time. Tenders open in February, March, April, May, the period, government tenders. They gave me orders for the full next year. Okay. Till March at prices, keeping oil at a particular price and dollar at 15. Government contracts did not have any price escalation based on oil price. This guy comes and overnight he changed the dollar value from 15 to 35. And all the public sector guys who are giving us the raw material coming from public sector, increase the price overnight. Now I have to supply. Government tenderly you are obliged to supply. But the government is not obliged to give you raw material. Okay. People talk about some government policy hurting some exporter, that, this and all here. What I'm saying, you can, நீ கற்பனையே பண்ண முடியாது அந்த மாதிரி. Okay. Liberalization in one day actually made us work for 3 years to be alive. It's like ICU. Government put us in ICU. Manmohan Singh's government, because you want to give credit for liberalization of Manmohan Singh, then this also you have to give. They didn't worry about anybody. At the time they needed to do what they did and they did. That was governance. So I did not complain about this, by the way. I was not shouting every day at people and, you know, abusing the government every day. I said, this is a crisis, you have to fight. Overall, this could lead you to a better place. So, let me take the pain for 3 years. That was my attitude. And I said, okay, in your business you are facing adversity, here, investment is giving you, take this. And solve that patiently. So, it's a mixed bag in life always. Some place ரொம்ப நல்லா நடக்கும், some place மோசமா நடக்கும். நல்லா நடக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணணும். மோசமா நடக்கிற இடத்துல போய் அதை சால்வ் பண்ணணும். இதுதான் அந்த பீரியட்ல எனக்கு கிடைச்ச ஒரு லெசன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய லெசன்ஸ் வந்திருக்கு. இப்போ 1991ல நான் கத்துக்கிட்டதை நான் 2011ல யூஸ் பண்றேன். ஓகே, டேண்ட்ரம் அந்த டைம்ல நீ வந்து அதான் 40 ரூபாயில இருந்து 67 ரூபாய் போச்சு ஒரு 2 வீக்ஸ்ல. ஆமா, சேம் கிரைசிஸ் தானே கிரைசிஸ். சோ அந்த கிரைசிஸ்ல நான் தைரியமா இன்வெஸ்ட் பண்றேன், பயங்கரமா தைரியமா இன்வெஸ்ட் பண்றேன். I mean I am demonstrating a trait as if this crisis is the opportunity that I never thought I will get and here it is for me, let me go for it. இது எங்க வந்ததுன்னா 91ல நான் எப்படி என்னோட டெம்பரமெண்ட்டை பில்ட் பண்ணிட்டேங்கிறதுல இருந்து வருது. Nothing is an accident. But having said that, 2020ல கோவிட் வரும்போது என்னோட இமிடியேட் ரியாக்ஷன் அந்த மாதிரி இல்ல. அவ்வளோ, அதாவது 2012 மாதிரி இல்ல. Because the fear of what will happen if something happens to you is different. Personally, you are not worried about death in economic crisis. Correct. But that was different. Protecting the family. I was right here. Yeah. No, I was here. I was little away from this thing. So a lot of changes. But அது கொஞ்சம் different. So it took me some time to adapt. For sure. 5-6 months ஆச்சு. Whereas I know people who have never seen economic cycle before. Going and buying stocks saying that anyway I have nothing better to do, let me trade. And making money even in 2020. But அது நல்ல learning இல்லைன்னு நான் நினைக்கிறேன். That's not a good learning. That is not a good learning because you have not demonstrated temperament. You have not developed yourself. You have just gambled. Whereas நான் சொல்ற 2 இன்சிடென்ட்டும் 2012 financial crisis and 1991 where you developed yourself. இப்போ 2020ல மார்க்கெட்டுக்குள்ள பயங்கரமா ட்ரேட் பண்ணி பணம் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா,
அவங்களுடைய இன்னும் ஆக்ஷன்ஸ் நீ பாரு, அவங்க ஒண்ணுமே கத்துக்கலன்னு உனக்கு தெரியும். See, they made money, but did they attribute it to luck or their skill? They attributed it to skill, whereas it was luck. Luck. There was no temperament they displayed, just trading courage. So, ஒரு சைக்கிள்ல நம்ம கத்துக்கிற விஷயம் வந்து அடுத்த சைக்கிள் நம்ம பயங்கர பெரிய இடத்துக்கு கொண்டு போகுமான்னு நம்ம அட்லீஸ்ட் முயற்சிக்கணும். இது வந்து எனக்கு நாளைக்கு யூஸ் ஆகும், இதை நான் இன்னைக்கு டெவலப் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணணும். So going back to your early years, 91 you started running the business and getting into investing. Then you had this Harshad Mehta acid bull run. Then the scam came out. Correct. Stocks got hammered.